அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலங்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் புதிய செல்வத்தையும் உருவாக்கட்டும். விதைத்த நன்மை வீணாகாது, விளையும் காலம் தவறாது. நல்ல எண்ணத்துடனும் நேர்மையுடனும் செய்யும் செயல்கள் யாவும் உடனே பலன் தராவிட்டாலும் சரியான நேரத்தில் நிச்சயமான பலனை தரும். இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கு, வாங்க. இன்று 27/6/2026 பராப வருஷம் ஆனி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று வளர்பிறை துவாதசி திதி அதிகாலை 12:32 வரை உள்ளது. அதன் பிறகு தியோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பொறுத்தவரை அனுச நட்சத்திரம் முழுவதும் உள்ளது. இன்று சித்தயோகம் என்பதால் நல்ல காரியங்களை திட்டமிட்டு செயலாற்ற நன்மை தரும். இன்று சனி பிரதோஷ நாள் மற்றும் சமநோக்கு நாள் ஆகும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அமைகிறது. எனவே அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் கவனமாக பார்த்து எடுக்க வேண்டும். அதை தவிர இன்று ஆலய தரிசனம் மற்றும் இறைவனடி சேர்ந்து, அதாவது ஆலய தரிசனம், இறைவனை தொழுது தவம் இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். அன்பான மேசராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு அட்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாயினுடைய நேரடி 7ஆம் பார்வை சந்திரனுக்கு அமைகிறது. அதை தவிர சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மங்கள பலனை தருகின்றது. அதனால் உங்களுக்கு இன்று சிறு சிறு கஷ்டம் வந்தாலும் முடிவில் நல்ல அனுகூலமான நாளாக இன்று அமையும். அதை தவிர உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் மற்றும் வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வீடு கட்டும் யோகமும் வண்டி வாங்கும் யோகமும் இன்று நல்லபடியாக முடிவு கட்டுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்கள் குரல் பலம் மேலோங்கும். நல்ல சுபகாரியங்கள் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளில் உங்களுக்கு மிக அற்புத நாளாக அமைகிறது. அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில், அதாவது சப்தமத்தில். உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கிர பகவான் குருவுடன் இணைந்து 3ஆம் இடத்தில். 3ஆம் இடம் என்பது தோல், அதாவது ஷோல்டர்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். உங்கள் ஷோல்டர், அதாவது உங்கள் முதுகில் தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதால் உங்கள் வாக்கு வன்மை மேம்படும். உங்கள் வாக்குக்காக, அதாவது உங்கள் உத்தரவுக்காக பல பேர் இன்று காத்திருப்பார்கள். இன்று நல்ல முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். மொத்தமாக பார்க்கும்போது இந்த நாள் உங்களுக்கு ராசியான நாளாக அமைகின்றது. அன்பான மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்தாலும் அந்த ராசி அதிபதி, அதாவது செவ்வாய், நேரடியாக சந்திரனை பார்ப்பதால் உங்களுக்கு இன்று மிக நல்ல பலன்களே ஏற்படும். அதாவது 6க்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து இந்த 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதிக்கு ஏற்ப இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சமாக இருக்கின்றார். ஆகையால்
இன்று சில பேருக்கு முடி கொட்டும். அதே மாதிரி 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். சில பேருக்கு ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி என்ற நோய் வரக்கூடும். மிகுந்த கவனமாக இருந்து அதை சரிப்படுத்தி நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையான பலன் கிட்டும். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து அந்த ராசி அதிபதியாகிய செவ்வாய் பார்வை பெறுவதாலும், அந்த ராசிக்கு நேர் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்வதாலும் நீசபங்க ராஜயோகமாகி உங்களுக்கு மேன்மையான பலனை இன்றைக்கு தருகின்றது. அதாவது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் மற்றும் நிலபுலங்கள் வாங்குவதற்கு உண்டான காலகட்டம் இன்றைக்கு உள்ளது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கையில் இன்று சுபிட்சமான நாளாக இந்த நாள் அமைகிறது. அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்கிறார். 3ஆம் இடம் என்பது திருப்புமுனை, முன்னேற்ற பாதை. உங்கள் வாழ்க்கையில் இன்று திருப்பம் உண்டாகி முன்னேற்றமான பலன்கள் நடக்கும். நீங்கள் திட்டமிட்டதெல்லாம் இன்றைக்கு பலிதமாகி வெற்றியை கொடுக்கும். வெற்றி ஸ்தானமும் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இன்று பல வழிகளில் வெற்றி தேடி வரும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு உகந்தமான நாளாக அமைகிறது. அன்பான துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான். 2ஆம் இடம் என்பது கண், அதாவது வலது கண். இந்த வலது கண்ணில் சந்திரன் வந்து அமர்வது அவ்வளவு சிறப்பானது அல்ல. அதே நேரத்தில் அந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு இன்று நீர் சம்பந்தப்பட்ட கண்ணில் நீர், அதாவது கிளாக்கோமான்னு சொல்லக்கூடிய கண்ணில் நீர் ரோகம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தி மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்து ஒவ்வொரு பணிகளையும் செயலாற்றினால் இன்று உங்களுக்கு உகந்தமான நாளாக அமையும். ஏனென்றால் உங்கள் ராசி துளாராசி. அந்த ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு மிக நன்மையான பலன்களை கொடுப்பார். ஆகவே மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சில அசுப நிகழ்ச்சிகளும் பல சுப நிகழ்ச்சிகளும் இணைந்து இன்று காணப்படுகிறது. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் இன்று உங்களுக்கு மிக சுபமான நாள். அதாவது நீசபங்க ராஜகம் பெற்ற இந்த ராசிக்காரர்கள் இன்று மிக குதூகலமாக வெற்றியை நோக்கி பயணம் செய்வார்கள். இந்த நாளில் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பல நல்ல விஷயங்கள் தெரிய வரும். அதே மாதிரியாக உங்களுக்கு வீட்டு உபயோகத்துக்கு உண்டான பல பொருட்களை வாங்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகின்றது. அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் அமர்கின்றார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஸ்தானம். இதுவெல்லாம் 12ஆம் ஸ்தானம். அது மட்டுமல்ல, அந்த 12ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் நேராக அந்த ஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அயல்நாடு செல்லும் யோகம் இன்று பல வழிகளில் கைகூடி வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வெளிநாடும் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணமும் இன்று அமையப்படும். மொத்தத்தில் இந்த நாள் நீங்கள் நல்ல பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நாளாக அமைகின்றது. அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில் அமர்கின்றார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தை லாபாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பார்க்கின்றார். உங்கள் மூத்தோர் வழியில், அதால் உங்களுக்கு அண்ணன் அக்கா என்று யாராவது இருந்தால் அவர்கள் வழியில் இன்று சில தொல்லைகள் வரக்கூடும். அதை நீங்கள் நல்லபடியாக சமாளித்து இன்று நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக நீங்கள் அமைப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் மிக சுபமான நாள். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்கின்றார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அது மட்டுமல்ல, 10ஆம் இடம் என்பது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மிக நன்மையான செயல்களாக மாறி அதன் பொருட்டு பல நல்ல பலன்களையும் பல முன்னேற்ற பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது.
அதாவது 10ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, குரு உச்சமாகி உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த கிரகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கின்றார். சும்மா அமரல்ல, நீசபங்க ராஜயோகம் பெற்று அமர்கின்றார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கு பல வழிகளில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். இன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சுப நிகழ்வுகளையும் வாழ்க்கையின் திருப்பங்களையும் பார்த்தோம். இதே போல நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகின்ற சுப நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற நல்ல நல்ல தகவல்கள் உங்களை வந்து சேரும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குமரேசன் SR, மதுரை.